பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒரு அறுதி பெரும்பான்மையை கொண்ட ஒரு அணியை உருவாக்கி வைத்தியர் அர்ச்சுனா உட்பட சிலவர் அவர் திருந்துவராக இருந்தார். 11 பேர் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சுமந்திரனுடைய பிடிக்குள்ளே சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு 6000 ஏக்கர் காணி, 6000 ஏக்கர் நிலப்பரப்பு தமிழ் தேசத்துடைய வடமாகாணத்துடைய தமிழ் மக்களுக்கும் சிங்கள தேசத்துக்கும் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலே ஒரு சமூக ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்ற நிலைமையை 25ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான பொது தேர்தலின் தமிழ் தேசிய பேரவையுடைய பிரச்சார கூட்டத்துக்கு இறுதி பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் தலைவர் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜ கஜேந்திரன் அவர்களே, தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்திற்கான ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களே, தமிழ் தேசிய கட்சியுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் முன்னாள் கல்வெட்டுத்துறை தவிசாளருமான சிவாஜிலிங்கமணன் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் முன்னாள் வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தண்ணி காண்டிபன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் திரு பொன் குன்ராட்டன் அவர்களே, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய மாநகர சபை பட்டியலுக்கு தலைமை வகிக்கின்ற எங்களுடைய நகரபிதா வேட்பாளராக களம் இறங்கி இருக்கின்ற திரு தீபன் திரீசன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற ஒரு தேர்தல். பாரிய ஒரு குழப்பம் என்று சொல்வதற்கான காரணம், கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் சரித்திரத்தில் முதல் தடவையாக கிட்டத்தட்ட 76 வருஷமாக உறுதியாக எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் தமிழ் தேசியத்திற்காக வாக்களித்து வந்த தமிழீழ மக்கள் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு பேரினவாத கட்சிக்கு ஆணையை வழங்கி இருப்பதாக இன்றைக்கு தீவிரமாக ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு கணிசமாக நம்பப்படுகின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழலிலே தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். ஆகவே இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற அந்த தவறான கருத்துருவாக்கம் முறியடிக்கப்பட்டு ஒரு தெளிவான உண்மையான படத்தை நாங்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவையில் இருக்கின்றோம். அதாவது தமிழ் தேச மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இன்றைக்கும் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்ற செய்தி நாங்கள் இந்த தேர்தல் ஊடாக வெளிப்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கடந்த
தேர்தலிலே நம்முடைய மக்கள் சற்று வித்தியாசமாக வாக்களிப்பதற்கு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய பிரச்சாரம் சற்று எடுபட்டது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அவர்கள் என்னத்தை சொன்னவர், கடந்த 76 வருஷமாக ஆட்சி செய்த சிங்கள கட்சிகள், சிங்கள இனவாத கட்சிகள், அவர்கள் திட்டமிட்ட வகையிலே தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டார்கள். அந்த வகையிலே தமிழ் மக்கள் இன்றைக்கு அந்த 76 வருட இனவாத செயல்பாடுகள் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதுல மாற்று கருத்து இல்லை என்ற தெளிவான ஒரு செய்தியை மக்களிடம் சொன்னார்கள். ஆனால் தமிழ் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அமைப்பு இந்த 76 வருஷமாக வரலாற்றிலே ஆட்சி செய்த மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகள் போன்ற அல்ல. தாங்கள் சிங்கள இனவாதத்தை முற்றிலும் நிராகரிக்கிற ஒரு தரப்பு. அந்த வகையிலே தங்களை பொறுத்தவரையிலே எந்தளவு தூரத்துக்கு சிங்கள மக்களுக்கு நேர்மையாக அவர்களுடைய நிலங்களை உறுதி செய்யக்கூடிய வகையிலே செயல்பட முடியுமோ அதுக்கு சமமாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் தாங்கள் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதுதான் தங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள். இந்த இனவாதத்தை முற்றுமுழுதாக இந்த தீர்வில் இருந்து இல்லாமல் செய்வதுதான், நிரந்தரமாக இல்லாமல் செய்வதுதான் தங்களுடைய நோக்கம் என்று சொல்லித்தான் கடுமையான பிரச்சார முயற்சிகளை மேற்கொண்டது. இன்றைக்கு 7 மாதங்கள் ஆட்சிக்கு வந்த 7 மாதங்கள், ஜனாதிபதி தேர்தலை சேர்த்து பார்த்தால் அதுக்கு விடக்கூட. இந்த 7 மாதங்களிலே அந்த தேசிய மக்கள் சக்தி அவர்கள் வழங்கின வாக்குறுதியை போல உண்மையிலே அந்த கடந்த 76 வருஷமாக ஆட்சியிலே இருந்த சிங்கள இனவாத கட்சிகளுக்கும் கூட வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் தேடியே ஆக வேண்டும். அந்த பதில் மிக முக்கியம். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே ஒரு முழுமையான ஆராய்ச்சி செய்துதான் தங்களுடைய வாக்குகளை விட வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலிலேயும் நம்முடைய மக்கள் அந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆணை வழங்கின ஒரு விதமாக இந்த தேர்தல் முடிவுகளை அவர்கள் வழங்கினார். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் விரும்பி தமிழ் தேசியத்தை கைவிட்டது என்ற விடயம் உறுதிப்படுத்தப்படும். ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசத்துடைய உரிமை பயணம் இன்றைக்கு இந்த தேர்தலிலே தான் தங்கி இருக்கின்றது. நம்முடைய மக்களுடைய முடிவிலே தான் தோங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஆராய்ச்சி செய்யாமல் முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த முடிவுகளுடைய விளைவுகள் பாரதூரம். அப்ப இந்த தேசிய மக்கள் சக்தி சொல்றதை போல இதுக்கு முதல் இருந்த அந்த 76 வருஷமாக ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலே உண்மையிலே அவர்கள் குறிப்பிடுவதை போல ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குதா? இனவாதத்தை முற்றுமுழுதாக விட்டு தாங்கள் நேர்மையாக இந்த மக்களுக்கு இனவாதம் இல்லாமல் இந்த 7 மாசத்திலே செயல்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் தேவை. அந்த பதில் எனக்கு முன்னம் பேசின பலர், நான் சொல்ல விரும்புகின்ற பல விடயங்களை ஏற்கனவே மிக தெளிவாக ஆணித்தரமாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அரசியல் கைதிகள் விடுவிக்கிறேன் என்று சொன்னது விடுவிக்கவே இல்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது என்று சொன்னது நீக்கவில்லை. மாறாக இப்பொழுது புது சட்டத்தை கொண்டு வர போகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பொறுப்பு கூறுகின்ற விடயம் இதற்கு முதல் ஆட்சியிலே இருந்த அதே தரப்புகளுடைய நிலைப்பாட்டை தான் இப்பொழுது
ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது என்ன? எந்த ஒரு நபரும் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட மாட்டார். அதுவும் கிடையாது. அதிலும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. யுத்த குற்றச்சாட்டு கூட கிடையாது. அது அனைத்தும் இதுக்கு முதல் அவர்களே சொல்லுகின்ற இனவாதிகளுடைய அதே நிலைப்பாட்டை தான் இவர்களும் கடைபிடிக்கிறார்கள். காணிகள் விடுவிப்பார்கள் என்று சொன்னார்கள். இதைத்தான் நான் கொஞ்சம் கூடுதலாக உங்களிடம் பேச விரும்புகின்றேன். காணிகளை விடுவிப்பேன். ராணுவத்துக்கு தனியார் காணியில இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அந்த காணிகள் அனைத்துமே மக்களிடையே விடப்பட வேண்டும் என்ற கருத்தை தேர்தலுக்கு முதல் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட பதிவு செய்திருந்தார். ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 3 நாளைக்கு முன்பதாக ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வர்த்தமானியின் பிரகாரம் கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகள், 6000 ஏக்கர் நிலப்பரப்பு தமிழ் தேசத்துடைய வடமாகாணத்துடைய கரையோர நிலப்பரப்பு, மன்னார்ல இருந்து கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, இந்த கரையோர நிலப்பரப்பு 6000 ஏக்கர் அவர்கள் சுவீகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். 3 மாதத்திலே அந்த சுவீகரிப்பு உறுதிப்படுத்தப்படும். என்ன வித்தியாசம்? இதுக்கு முதல் இந்த 76 வருஷமாக ஆட்சியில் இருந்தவர்கள் இனவாதிகள் என்று இவர்கள் குறிப்பிட்டாலும் கூட அவர்கள் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்ளவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசத்துடைய வட மாகாணத்திலே இருக்கக்கூடிய கரையோரம் முழுதை சுவீகரிப்பதற்கு இதற்கு முதல் இருந்தவர்கள் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் அதை செய்கிறார்கள். அதை பற்றி நம்முடைய மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இதுக்கு முதல் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு மிக நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கின்றது. இவர்கள் உங்களுக்கு நான் குறிப்பிடுகின்ற வகையில இவர்கள் வேறு அவர்கள் வேறு அல்ல. சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு ஒரு தெளிவான நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி நிரல் இந்த 76 வருஷமாக ஓடினது. அது இன்றைக்கும் இவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் ஓடுகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன? உங்களுக்கு தெரியும், சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் தேசத்தை முற்றும் முழுதாக நிராகரிக்கின்றது. தமிழ் தேசம் இங்கே அங்கீகரிக்க கூடாது என்பதிலே வெள்ள தெளிவாக இருக்குது அந்த சித்தாந்தம். ஆகவே தமிழ் தேசத்துடைய உரிமை, தமிழ் தேசத்துடைய சுயாட்சி உரிமை, தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம், எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, சமஸ்தி போன்ற விடயங்கள் இவர்களால் விரும்பி தரப்பட போவதில்லை. ஏனென்றால் பேரினவாதம் அதற்கு விடாது என்ற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறதாலே இதுக்கு முதலும் கூட அந்த கரையோர பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் விடுதலையை விரும்புகின்ற ஒரு இனம். விடுதலை என்றால் அடக்குமுறையில இருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு முயற்சி, அதுதான் எங்களுடைய நோக்கம். அது கட்டாயம் ஒரு தனிநாடாகத்தான் இருக்கணும் என்பதல்ல. ஆனால் நிச்சயமாக தமிழ் தேசம் சிங்கள தேசத்தாலே அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றது, நிப்பாட்டப்பட வேண்டும். நாங்கள் அந்த வகையிலே விடுதலை அடைய வேண்டும் என்பதிலே வெள்ளத்தெளிவு. ஆனால் அவர்கள் அந்த விடுதலை கொடுக்க தயாரில்லை என்றால் இந்த மக்கள்
கடந்த 35 வருஷமாக அந்த விடுதலையை ஐக்கிய இலங்கைக்குள் பெறுவதை விரும்பி இருந்தாலும் அது நிராகரிக்கப்படுற இடத்திலே எங்களுடைய தேசத்தை பிரிந்தாவது நாங்கள் அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆயுதம் ஏந்தி போராடினோம். அது வரலாறு, அதை எவரும் மறக்க முடியாது. மக்களுடைய விடுதலை தாகம் என்பது எவராலையும் நசுக்க முடியாது என்பதை அவர்கள் சரியாக கணக்கு போட்டிருப்பார்கள். அந்த விடுதலை தாகம் இருக்கிற வரைக்கும் இந்த அடக்குமுறையை செய்ய விரும்புகின்ற, தமிழ் தேசத்தை அழிக்க விடுகின்ற பேரினவாத சக்திகள் தமிழ் தேசம் போராடுகின்றதை தடுப்பதாக இருந்தால் அது வெறுமனே ஒரு ஜனநாயக ரீதியான அகிம்சை ரீதியான போராட்டமாக இல்லாமல் அது இன்னொரு கட்டத்துக்கு தாண்டி தங்களுடைய விடுதலை போராட்டம் நடைபெற்றதை போன்று ஒரு ஆயுத போராட்டமாக மாறலாம் என்று அவர்கள் கணக்கு போடுறதுனாலே இந்த கரையோரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஆயுதம் வெளியில இருந்து இறக்குமதி செய்வதை தாங்கள் உறுதிப்படுத்தலாம், தடுக்கிறதை உறுதிப்படுத்தலாம் என்பதற்காக அவர்கள் பல தசாப்தங்களாக இந்த கரையோரத்தை முற்றுமுழுதாக தமிழ் மக்களிடம் இருந்து சுவீகரித்து தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதுதான் உண்மை. அதனால்தான் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஒரு முழுமையான பொருளாதார தடையை விதித்தார்கள். அந்த தடை காரணமாக முழுமையாக பாதிக்கப்பட்டது எங்களுடைய கடற்தொழிலாளர். அவர்கள் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கடலுக்குள் இறங்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. உண்மையிலே அன்றைக்கு தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் மட்டும்தான் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் சுதந்திரமாக அவர்களுடைய பாதுகாப்போடு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்த அனைத்து கடற்தொழிலாளர்கள் மிக மோசமாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டனர். அந்த திட்டமிட்ட பொருளாதார அழிப்பு நடவடிக்கை நம்முடைய கடற்தொழிலாளர்களை அந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கென்றதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை போர்க்காலத்திலே ஏதோ ஒரு வகையிலே பாதுகாப்பு பேரில் நியாயப்படுத்தினார்கள். இன்றைக்கு அதை வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் அதே விடயத்தை மக்களை பயப்பீதிக்குள் தள்ளி மக்களை ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த மக்கள் இந்த மண்ணிலே இருந்து தப்பி ஓட வச்சு இப்பொழுது அவர்களுடைய காணிகளை, அவர்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை முற்றுமுழுதாக சுயக்கிறது தான் இந்த அரசாங்கம் செய்து முடிக்க விரும்புகின்ற செயல். அதான் இந்த வெற்றமானியுடைய உண்மையான நோக்கம். நான் கேட்கிறேன், எந்த விதத்திலே இவர்கள் வித்தியாசம்? இந்த இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் கூட செய்ய துணியாத விஷயத்தை இந்த அரசாங்கம் துணிஞ்சிருக்கின்றது. இனவாதம் இல்லை என்று சொல்லி இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் இல்லாத மோசமான ஒரு இனவாத செயலை செய்வதற்கு துணிஞ்சிருக்கின்றது. அதுவும் ஒரு தேர்தல் காலத்தில் எந்த அளவு தூரத்துக்கு தமிழ் தேசம் முட்டாள்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் என்பதை அந்த ஒரு விடயத்திலே, ஒரு தேர்தல் காலத்திலே கூட அவர்கள் பயப்படாமல் இதை சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்றால் எந்த இடத்திலே தமிழ் தேசத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்திக்கு நம்முடைய மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க கூடாது என்பதை நான் நினைக்கிறேன். நாங்கள் மட்டுமல்ல, வேறு தரப்புகளும் கூட மிகவும் விரிவாக
பட்டியலிட்டு நம்முடைய மக்களுக்கு சொல்லி வருகிறார்கள். தாங்கள் சொல்றது மட்டுமில்லை, இந்த மேடைகளில் பேசுகிறது மட்டுமல்ல, ஊடகங்கள் ஊடாக வெளிவருகின்ற பத்தி எழுத்தாளர்கள் அவர்களுடைய கருத்துகளும் மிக தெளிவாக அந்த விடயத்தை வலியுறுத்தி வருகின்றது. அந்த வகையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த தேர்தலில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நம்முடைய மக்கள் கடந்த தேர்தலிலே செய்த மாபெரும் தவறை இந்த தேர்தலிலே செய்ய மாட்டார்கள். ஆனா பெரியவர்களே, நான் இன்னொரு விடயத்தை சொல்லி என்னுடைய பேச்சை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசியல் தீர்வு என்ற விடத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இதுக்கு முதல் பேசினவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தான் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் தெளிவாக. அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு 2015 இருந்து 19 காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு என்பதும் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களாலேயே உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த பொழுது தமிழரசு கட்சிக்கு கணிசமான பங்கு என்பதும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அப்பொழுது 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைய தலைவர் சம்பந்தனும் அவருடைய வழிகாட்டல்ல அல்லது அவருடைய தெளிவாக இருந்த சுமந்திரனும் சேர்ந்து அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிக்கிறதிலே மிகப்பெரிய பங்காற்றினவர்கள். அதெல்லாம் தெரிஞ்ச வரலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்ததற்கு கூடாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரிலே தமிழரசு கட்சி செய்ய வெளிக்கிட்ட விஷயம் எந்த தூரத்துக்கு தன்னுடைய கட்சியுடைய ஸ்தாபகர் தந்தை செல்வாவுக்கு துரோகம் அளிக்கிறதை தான் நான் இந்த கூட்டத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கும் அவர்கள் தந்தை செல்வாவுடைய தமிழரசு கட்சி என்ற பெயரை பயன்படுத்தி மக்களை ஏமாத்த பார்க்கிறார்கள். எப்படி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் தங்கள் வசம் அளித்துக் கொண்டார்களோ, கூட்டமைப்பு என்ற பெயரை கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாக பாதித்து தேசிய தலைவர் உருவாக்கின கூட்டமைப்பு நாங்கள் அந்த நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லி பலமான ஆணைகளை பெற்று மக்களை பல மோசமாக ஏமாற்றினார்களோ, அதே போல இப்ப தமிழரசு கட்சி என்று சொல்லி தந்தை செல்வாவுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் அதே ஏமாற்றத்தை செய்ய முயற்சிக்கின்றனர். நான் உங்களுக்கு ஒரு பந்தியை வாசிக்க போகின்றேன். இந்த பந்தி தந்தை செல்வாவுடைய மகளுடைய புருஷன் பேராசிரியர் ஏஜே வில்சனாலே எழுதப்பட்டது. இது The Breakup of Sri Lanka, The Sinhalese Tamil Conflict என்ற தலைப்பிலே எழுதப்பட்ட புத்தகத்திலே 128ஆம் பக்கம் காணப்படும். அதிலே இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் முதல் வாசிக்கின்றேன், ஏனென்றால் இது பதிவு செய்யப்படுகின்றபடினால் அதற்கு பிறகு நான் அது மொழிபெயர்க்கின்றேன். However, the federal party's refusal to be involved in the 1972 constitution had a further meaning. It held to the theory supported by Tamil academics and jurists that the Tamil people had not been party to the British imposed constitutions of 1947 to 72.
The Tamil electors had decisively rejected the Solberry Constitution at the general elections of 1947 and were not going to be party to the 1972 Constitution either. They wished to return to the status quo ante. In other words, what Ceylon had been when the Portuguese arrived in 1505, when they had their own separate kingdom. Thus, as long as they did not become party to a social contract based on any new constitution, they could legitimately claim that they had not surrendered their sovereignty. அவர் என்ன அந்த பந்தியிலே சொல்றார் என்றால், தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம், அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை அனைத்துமே ஒரு மிகவும் ஆழமான ஒரு அரசியல் பொருள்ல இருந்துதான் அவர் அதை காய் நகர்த்துகின்றார். அதாவது இந்த போர்த்துகேயர் இலங்கை தீவுக்கு வந்து தமிழருடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்த நாளில் இருந்து தமிழர்கள் விரும்பி தங்களுடைய ஆட்சி உரிமையை எவருக்கும் வழங்கவில்லை. போர்த்துகேயர் பறிச்செடுத்தவர்கள், தமிழர்களுடைய விருப்பத்தை மீறி பறித்தெடுத்தவர்கள். அதுக்கு பிறகு டச்சுக்காரருக்கு வழங்கினர், அது பிரித்தானியர்களிடம் கைமாறு. இலங்கைக்கு சுதந்திரம் பெற்ற பொழுது 47ஆம் ஆண்டு இலங்கையுடைய முதலாவது சுதந்திர அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகின்ற சோல்பெரி அரசியலமைப்பை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் திட்டவட்டமாக நிராகரித்தார்கள். 48ஆம் ஆண்டு சோல்பெரி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டதற்கு பிற்பாடு நடைபெற்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தலிலே அப்பொழுது இருந்தது ஒரே ஒரு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலத்திலேயும் செல்வநாயகம் அவர்களுடையதும் கூட்டு தலைமையிலே இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த காங்கிரஸ் மக்களிடம் சென்ற பொழுது அந்த சோல்பெரி அரசியலமைப்பை முற்றுமுழுதாக நிராகரிக்க வேண்டும், நாங்கள் அந்த முதலாவது சுதந்திர அரசியலமைப்புக்கு தமிழ் மக்களுடைய ஆணை இல்லாமல் நிறைவேற்றப்பட்டதாக நாங்கள் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் போட்டியிட்டார்கள். போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு 72ஆம் ஆண்டிலும் கூட அன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பில் இருந்து தமிழரசு கட்சி வெளிநடப்பு தெரிந்தது. அவை எந்த ஒரு இடத்திலையும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள தேசத்துக்கும் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலே ஒரு சமூக ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்ற நிலைமையை தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம், விசேஷமாக தந்தை செல்வநாயகம் மிக தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய அரசியலை முன்னகர்த்தினார் என்ற விஷயத்தை இதில் பதிவு செய்கிறார். அதற்காக ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒரு தீர்வை அவர் முற்றுமுழுதாக ஏற்கக்கூடாது என்று ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது அல்ல பொருள். தமிழ் தேசம் சிங்கள தேசத்தோடு ஒரு சமூக ஒப்பந்தத்துக்குள் போவதாக இருந்தால் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வாக அமைய வேண்டும். தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் இல்லாத வேறு எந்த ஒரு விடயத்திற்கும் நாங்கள் இணங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே அவருடைய மறைவு வரைக்கும் மிக தெளிவாக அமைந்தது என்றதுதான் பேராசிரியர் ஏஜே வில்சன் அந்த பந்தி ஊடாக எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கவுடைய தேசிய மக்கள் சக்தி ஒரு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்ற போக விரும்புகிறீர்கள். அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்ததிலே
இதே தஞ்சை செல்வாவுடைய தமிழரசு கட்சியும் பங்காளிகள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்தளவு தூரத்துக்கு தங்களுடைய ஸ்தாபக தலைவருக்கு துரோகமளிக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்களை நான் சொன்னதல்ல. நான் சொன்னதாக இருந்தால் நான் ஒரு காங்கிரஸ்காரன் இல்லாட்டி வேற ஏதோ ஒரு காரன் இல்லாட்டி போட்டிக்காக பொய் சொல்றேன் என்று இவர்கள் சொல்லி கொச்சைப்படுத்துவார்கள். அதனாலதான் பேராசிரியர் ஏ.ஜே. வில்சனுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. சொந்த மருமகன் தந்தை செல்வாவுடைய கொள்கையை பற்றி சொல்லியிருக்கிறதிலே எங்களுக்கு தெளிவாக விளங்குது எந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு தமிழரசு கட்சி தன்னுடைய ஸ்தாபக கொள்கையில இருந்து விலகி போகுது. இதைத்தான் நான் அன்றைக்கு குறிப்பிட்டேன். இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் தமிழரசு கட்சியுடைய ஸ்தாபருக்கு துரோகமளிக்கிறது மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசத்துடைய உரிமை பயணத்திலே கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் தங்களுடைய முடிவுகளை எடுக்கிறார்கள். இந்த அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வருகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழர் தாயகத்திலே தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றுவதாக இருந்தால் அதற்கு பிற்பாடு நாங்கள் தமிழ் தேசத்தை பற்றியும் தமிழர்களுடைய சுயாட்சி உரிமையை பற்றியும் பேசுவதிலே அர்த்தம் கிடையாது. அதுதான் இன்றைக்கு தமிழரசு கட்சி செய்ய முயற்சிக்கின்றது. தீர்வில்லாத, தேசம் அங்கீகாரம் இல்லாத, மாறாக ஒற்றையாட்சியை வலியுறுத்துகின்ற ஒரு அரசியலமைப்பை ஆதரிப்பதின் ஊடாக தமிழ் தேசத்திற்கும் சிங்கள தேசத்திற்கும் இடையிலே ஒரு சமூக ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நிலைநாட்டி தமிழ் தேசத்துடைய உரிமை பயணத்தை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் அவர்களுடைய உண்மையான இலக்கு. அதனால்தான் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த சர்வதேச சமூகம் தவறாக அந்த ஆணையை கணிக்குது என்பதை விளங்கிக் கொள்ள பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒரு அறுதி பெரும்பான்மையை கொண்ட ஒரு அணியை உருவாக்கி அதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு காட்டி, சர்வதேசத்துக்கு காட்டி, தமிழ் தேசத்துடைய நேர்மையான நிலைப்பாட்டோடு உறுதியாக இருப்பதற்கு ஒரு நிலைமை உருவாக்கணும் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழரசு கட்சியோட பேச ஆரம்பித்தோம். அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு அது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தால் குறைஞ்சது 10 உண்மையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்த மற்ற 11 பேர், வைத்தியர் அர்ச்சுனா உட்பட சிலவர் அவர் திருந்துவராக இருந்தார். 11 பேர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதை நடக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் விசேஷமாக சுமந்திரனுடைய பிடிக்குள்ளே சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சது. ஆகவே எந்த தூரத்துக்கு நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோமோ, எந்த தூரத்துக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி கடந்த 76 வருஷமாக ஆட்சியில் இருந்த அவர்களே குறிப்பிடுகின்ற சிங்கள பௌத்த இனவாதிகள் எப்போதுமே அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டு நாங்கள் அவர்களை நிராகரிக்க முடியுமோ, அதே அளவுக்கு அந்த தேசிய மக்கள் சக்தி கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்தது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கும் முழுமையாக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்தை தமிழ் மக்கள் நிராகரித்தே ஆக வேண்டும்.
அது கட்டாயம் நடந்தே ஆக வேண்டும். அது இந்த தேர்தலிலே நடக்க வேண்டும். என்றால் இந்த தேர்தலிலே அது நடந்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு பலத்த விவாதம் ஒன்று ஏற்படும். அந்த கட்சிக்குள்ளே தந்தை செல்வநாயகத்துக்கு நேர்மையாக தமிழ் தேசத்துக்கு விசுவாசமாக பயணிக்கிறதுக்கு விரும்புகின்றதுதான் மிகப்பெரிய பெரும்பான்மை. மிகப்பெரிய பெரும்பான்மை. அந்த மிகப்பெரிய பெரும்பான்மை கண் துறந்து இன்றைக்கு மிக தவறான மோசமான துரோகம் அளிக்கிற அந்த தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்தை ஓரம் கட்டும். அது கட்டாயம் நடந்தே ஆக வேண்டும். இந்த இனத்துடைய எதிர்காலத்துக்காக அந்த விவாதம் அந்த கட்சிக்குள்ளே நடந்தே ஆக வேண்டும். அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னம் இந்த அனுரகுமார திசாநாயக்க தான் விரும்புகின்ற அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பார். இரண்டால் அவருக்கு பொருளாதாரத்தை மாற்றி அமைக்க முடியாது. அது இந்த 7 மாசத்திலே அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் அவர் நிராகரித்து விட்டார். அவர் அதில் இருந்து விலகிவிட்டார். ஆனால் மக்கள் அவருக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார் சிங்கள மக்கள். ஆகவே 3/2 பெரும்பான்மைக்கும் விட ஒரு மகத்தான பெரும்பான்மையை வழங்கி இருக்கிற ஒரு நிலையிலே இந்த பாராளுமன்றத்துடைய காலம் முடிய 2029ஆம் ஆண்டு முடிய பொருளாதாரத்தில் மாற்றம் இல்லை. பாராளுமன்றத்தில் இந்த அளவுக்கு ஒரு மகத்தான பெரும்பான்மை வச்சு அரசியலமைப்பிலையும் மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் அதோடு அவர்களுடைய கதை நிரந்தரமாகவே முடிவுக்கு வரும். அவருக்கு அது நன்றாக தெரியும். ஆக குறைந்தது ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து இந்த நிறைவேற்ற அதிக ஜனாதிபதி முறையை நீக்கி தமிழர்களின் இனப்பிரச்சனையை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கான ஒரு முயற்சியாவது அவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பார்கள். நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த தமிழரசு கட்சிக்கு பாராளுமன்றத்தில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க போகின்றனர். அவர்களை தவறி அவர்களை விட்டு அவர்களை ஓரம் கட்டி தமிழ் தேசம் பாராளுமன்றத்திலே அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற பொழுது அதை தோற்கடிக்க முடியாது. குறைஞ்சது 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு தமிழ் குழு, தமிழ் தேசியத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு குழு நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் தமிழரசு கட்சியுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் சேர்த்தே ஆகணும். எங்களுக்கு வேறு வழி இல்லை. தமிழரசு கட்சி உள்ளுக்காலேயே திருந்த வேண்டும். அவர்கள் உள்ளக ரீதியாகவே திருந்துவதாக இருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளையான தலைமைத்துவத்திற்கு ஒரு மிக தெளிவான பாடத்தை நாங்கள் படிப்பித்தே ஆகும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த பாடம் தெளிவாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக தவறான தலைமைத்துவத்துக்கு தெளிவாக சொல்லும். உங்களுடைய கதையை கேட்டு நாங்கள் எங்களுடைய ஊருக்கே போக முடியாத ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே நாங்கள் உங்களை ஏற்க முடியாது என்ற ஒரு நிலைமை உருவாகும். ஒன்றில் அது இல்லாட்டி அந்த தலைமைத்துவம் வலிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்கு தள்ளப்படும். வலிக்கு வராவிட்டால் நீங்கள் ஓரம் கட்டப்படுவீர்கள் என்ற அளவுக்கு ஒரு விவாதம் அந்த கட்சிக்குள்ளே நடந்தே ஆக வேண்டும். நடந்தே ஆக வேண்டும். ஆகவே தயவு செய்த பெரியோர்களே, நான் உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இன்றைக்கு சொல்லுகின்ற கருத்துகள் கடந்த 16 வருஷமா 2009 மே மாதம் 18ஆம் தேதியில இருந்து நாங்கள் உங்களுடைய மக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், 2009 மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்றதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 8 மாசம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும்
திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் பத்மினி சிதம்பரம் அக்கா அவர்களும் நாங்கள் கூட்டமைப்புக்குள்ளே தொடர்ந்து இருந்தோம். அந்த 8 மாசத்துக்குள்ளே போர் முடிஞ்ச அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஸ்தாபக நிலைப்பாட்டில் இருந்து விலகி ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குவதற்கு முடிவெடுத்த அந்த உண்மை எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அந்த கட்சிக்குள்ளே பலத்த விவாதத்தை ஏற்படுத்துகின்றோம். கொள்கை ரீதியான ஒரு பலத்த விவாதம். அந்த விவாதம் ஏற்படுத்தினாலே இன்றைக்கும் சுமந்திரனுக்கு கண்மூடித்தனமாக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அல்லது அன்றைக்கு இருந்த ஊடகவியலாளர்கள் மிக மோசமாக எங்களை பற்றி திட்டமிட்ட வகையிலே பொய்களை மக்கள் மட்டத்திலே எழுதினார்கள். மிக மோசமான பொய்கள். நாங்கள் இந்த ஆசன பங்கீடு தான் பிரச்சனைப்பட்ட வழியில வந்தோம். 16 வருஷமாக நாங்கள் அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தொடர்பாக சொன்ன விமர்சனத்தை தான் இன்றைக்கு சொல்லுகின்றோம். அந்த தலைமைத்துவம் தவறு. அந்த தலைமைத்துவம் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குவதற்கு எப்பவோ தீர்மானித்திருக்கின்றது. அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல, மாறாக அவர்கள் தமிழ் தேசியத்தை நீக்க செய்வதற்கு திட்டமிட்ட வகையிலே அந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்தவர்களாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். இந்த குற்றச்சாட்டுகள் 16 வருஷமாக நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். நேற்று இன்றைக்கு ஒரு தேர்தல் களத்தில் சொல்லுகின்ற விடயங்கள் இல்லை. இன்றைக்கு அனுபவத்தில் இங்கே பங்காளி கட்சிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பங்காளி கட்சிகளாக இருந்த தலைவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் வந்து நாங்கள் அன்றைக்கு 16 வருஷத்துக்கு முன்னம் சொன்ன விடயங்களை உணர்ந்து இன்றைக்கு அந்த தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் அந்த அமைப்புக்குள்ள இருப்பதாக இருந்தால் இந்த மக்களுக்கு துரோகம் அளிக்கிறது என்ற விடயத்தை வெளியில வந்து சொல்வதற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் தவராசா ஐயா தமிழரசு கட்சியுடைய தூண். அவர் ஒரு பொன்னம்பலம் ஆதரவாளர் அல்ல. இந்த காங்கிரஸ்காரரை காணவே முடியாது, கண்ணில் காட்ட முடியாது. அப்படி இருக்கவும் அவர் இன்றைக்கு அந்த கட்சியை வளர்ப்பதற்கு மிக கடுமையாக வேலை செய்து உழைத்து அது திருந்தவே போறதில்லை. அதுவும் விசேஷமாக திரு சம்பந்தன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, திரு மாவேசி நாகராஜன் மறைவுக்கு பிறகு அது முழுக்க முழுக்க சுமந்திரன் என்ற நபருடைய பிடிக்குள்ள போய் சிக்கப்பட்டு இருக்கின்றதை கண்டு அதிலே ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை காப்பாற்றவே முடியாது. ஆகவே அதை அம்பலப்படுத்தணும் என்ற அடிப்படையிலே அவர் வெளியில வந்து எங்களோடு சேருகின்றார். அவர் ஒரு காங்கிரஸ்காரர் ஆதரவாளராக இருந்தால் அதை இப்போவோ செய்திருப்பார். ஆனால் ஒரு 7வது கட்டத்தில் தொடர்ந்து அதுக்குள்ளே நின்று அதை தெரிஞ்சு நியாயப்படுத்துற வகையிலே தான் அது தொடர்ந்து இருந்தால் அமையும் என்றதுக்காக அவர் வெளியில வந்து இன்றைக்கு இந்த உண்மைகளை உங்களுக்கு சொல்லுகின்றார். அதே போலதான் வேறு அனைத்து தலைவர்களும் அவர்கள் அதுக்கு முதலே வழியில வந்தவர்கள், இதுக்கு முதலே வழியில் வந்தவர்கள் தங்கள பாதையில் சென்று கடைசியிலே இன்றைக்கு இந்த காலகட்டத்திற்கு முக்கியத்துவத்தை விளங்கி எந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய தேசத்துடைய உரிமை பயணம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து இதிலே பல விட்டுக் கொடுப்பதை செய்து ஒரு புது நிலைப்பாட்டுக்கு வந்து ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தமிழ் தேசிய பேரவை நாங்கள் ஸ்தாபித்து இருக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் அந்த முயற்சியை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலைப்பாடு வெண்டையாகவும் இந்த இனம் வாழ்வதாக இருந்தால் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இந்த நிலைப்பாடு தவறுதலாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய பேரவை நம்முடைய மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு கொண்ட அமைப்பாக உருவம் எடுக்காவிட்டால் நம்முடைய உரிமை பயணம் முடிவுக்கு வரும். ஆகவே உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த விடயங்களை உங்களுக்கு சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது. கஜேந்திரன் அவர்களும் நானும் 2010ஆம் ஆண்டு எனக்கு நல்ல ஞாபகம்,
கொள்கையை விட்டு ஒற்றுமைக்காக இரும் என்று சம்பந்தன் அவர்கள் நம்மிடம் சொன்ன பொழுது எங்களுக்கு முன் இருந்த தெரிவு நாங்கள் ஜனநாயகம் என்ற பெயரிலே கூட்டமைப்புக்குள்ள நின்று நல்ல பிள்ளைக்கு நடிக்கிறதுக்கு அதுக்குள்ள நின்று தேசியம் பேசி ஆனால் ஒரு மிக தவறான ஒரு பாதைக்கு உடந்தையாக இருக்கலாம். இருந்தால் பதவியோட தொடர்ந்து இன்றைக்கும் பதவியோட இருந்திருக்கலாம். அல்லது தோல்வி அடைவோம் என்று தெரிஞ்சு நாங்கள் வெளியில வந்து இந்த உண்மைகளை அன்றைக்காவது சொல்ல தொடங்கினால் ஏதோ ஒரு கட்டத்திலே சில வழியில எங்களுடைய வாழ்நாளில் இல்லாமல் அடுத்த சந்ததிக்கு ஒரு தெளிவு வரக்கூடிய வகையிலாவது நாங்கள் இந்த உண்மைகளை பதிவு செய்யலாம். பதிவு செய்வதாக இருக்கலாம். அதையாவது நாங்கள் செய்வோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வெளியில வந்தோம். எந்த ஒரு பதவியும் எதிர்பார்த்தோம், எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்த்தோம் நாங்கள் வெளியில வரவில்லை. எங்களுடைய வாழ்நாளிலே எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மைகளை நாங்கள் கொண்டு சேர்த்து அவர்களை முழுமையாக நம்ப வைக்கலாம் என்று கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் வெறுமனே இந்த உண்மைகளை வெளியில வந்து நம்முடைய மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்நாளே சிறுவனிலே நாங்கள் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வராவிட்டாலும் இந்த உண்மைகள் எங்களுடைய காலத்துக்கு பின்னைய காலத்திலே ஒரு மிக பலமான ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைத்த தேசிய தலைவர் போன்று இன்னொரு தலைவர் சிறுவனிலே வரக்கூடும். அந்த காலத்திலே இந்த உண்மைகள் நாங்கள் இன்றைக்கு பதிவு செய்கின்ற பொழுது ஒரு சரியான தலைமைத்துவத்தை அவர் இந்த உண்மைகளை அறிந்து முன்னுக்கு கொண்டு போகக்கூடும் என்ற அழிவிலே தான் நாங்கள் இந்த கஷ்டமான முடிவுகளை எடுத்தோம். இன்றைக்கு வெறுமனே 10 வருஷத்துக்குள்ளே நம்முடைய மக்கள் மட்டத்திலே பலத்த தெளிவு வர தொடங்கி இருக்கின்றது. அந்த தெளிவை குழப்பதற்காகத்தான் பல சூழ்ச்சிகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே செய்யப்பட்டன. தமிழ் மக்கள் தெளிவாக முதல் கட்டமாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தவறான தலைமைத்துவத்திற்குள் சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையான பாதைக்குள்ளே தமிழ் இனத்தையே கொண்டு போகின்றது என்ற தெளிவு மக்களுக்கு வர தொடங்க அது எங்களுடைய இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவைக்கு அந்த ஆணை மாறக்கூடாது என்பதற்காகத்தான் பல சூழ்ச்சிகள் நடைபெற்று போன பாராளுமன்ற தேர்தலில் பல குழப்பங்கள் நடைபெற்றன. அந்த குழப்பங்கள் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசத்துடைய ஆணையை கேள்விக்குட்படுத்துகின்ற அளவுக்கு அந்த முடிவுகளை ஏற்படுத்தினர். தயவு செய்து நீங்கள் இந்த தேர்தலில் அந்த தவறான படத்தை சரிப்படுத்த வேண்டும். சரிப்படுத்துவதாக இருந்தால் இந்த சைக்கிள் சின்னத்துக்கு ஒரு மிக ஆமோக ஆணையை கொடுத்து வடகிழக்கு முழுவதுக்கும் ஆணையை கொடுத்து வடகிழக்கு முழுவதுக்கும் அந்த ஆணையை கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய தேச மக்களுக்கு நேர்மையான ஒரு அரசியல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். தேசிய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டலே கிட்டத்தட்ட 30 வருஷமாக நடைபெற்ற தமிழ் தேசிய அரசியல் கடந்த 16-15 வருஷமாக செத்து போய் கிடந்தது. செத்து போய் கிடந்தது. அந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய அரசியலை கீழிறக்கினவை. பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி கேவலமாக எங்களுடைய மக்கள் பார்க்கின்ற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டனர். ஆகவே அந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைச்சு ஒரு நேர்மையான கலாச்சாரத்தை செய்வதற்கு எங்களுடைய மக்களுக்கு உண்மையிலே சேவை செய்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இந்த முறை வாங்கினீர்களா இருந்தால் அது இந்த உள்ளூராட்சி சபைகளாக இருக்கலாம், அது தமிழ் தேச அரசியலாக இருக்கலாம். அனைத்திலும் நாங்கள் உங்களை கைவிடாமல் உங்களுக்கு பெருமை கொடுக்கிற வகையிலே நாங்கள் நடந்தே ஆகுவோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காவது நீங்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.